இது அல்லது சிவில் அமைப்புகளுக்கு தெரியாமல் ஒரு சிலருடன் கதைத்து அவர் அந்த போவதற்கான முடிவு எடுத்திருந்த பொழுதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். முதல் போகக்கூடாது, போனால் தமிழரசு கட்சி எதற்காக அந்த ஹைபிரிட் மெக்கானிசம் என்ற ஒரு பதத்தை அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில குறிப்பிட்டிருந்தார். இது எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது திட்டமிட்டுத்தான் இது நடைபெறுகின்றதா? அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை அந்த மக்கள் குறிப்பிட வேண்டும். நான் முன்பு குறிப்பிட்டது அது நடைபெறவில்லை. இவர் தானாக வருகின்றார், வந்து இங்கே சந்திக்கிறார், சந்தித்து எக்ஸலத்திலே அந்த பதவியை போடுகின்றார். போட்டுவிட்டு ஒரு நான் என்ற விஷயம்தான், நான் என்ற விஷயம்தான் இங்கே முன்னுக்கு நிற்கின்றார். ஆனால் இவருடைய இந்த சந்திப்பு எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போவதில்லை. ஏனென்று சொன்னால் இவர் அங்க சென்றிருந்தாலும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ரைட், இந்த முறை நாங்கள் ரோல் ஓவர் இப்படி ரெசல்யூஷன் தானே. இவர்கள் இந்த கிரவுண்டில் நின்று வேலை செய்வதில்லை தானே. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. மனித உரிமைகளின் கூட்டத்தொடர் செப்டம்பர் மாத தொடரில் இலங்கை தொடர்பான விடயம் மிக பிரதானமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் அவ்வாறானதொரு சூழ்நிலை கை நழுவி போய்விட்டதாகவும் புதிய அரசு தொடர்பில் மேற்குலகினுடைய நிலைப்பாடில் சற்று மாற்றம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவ்வாறானதொரு நிலை உண்மையில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அல்லது மனித உரிமைகள் பேசுகின்றவர்கள் மத்தியில் அதிக அளவில் உரையாடப்படுகின்றது. அதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா? அந்த கருத்து உண்மையில் யதார்த்தமானதா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல் இந்த செப்டம்பர் மாதம் செஷன் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செஷன். தமிழ் மக்களை பொறுத்தளவிலே ஐநாவிலே நடைபெறப்போகும் இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன் 8 செப்டம்பர் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை நடைபெற இருக்கின்றது. இந்த அமர்விலே உங்களுக்கு தெரியும் 2021 கொன்றப்பட்ட ரெசல்யூஷன், அதை தொடர்ந்து அந்த ஓஸ்லெப் என்ற ஒரு மெக்கானிசம் அங்கே உருவாக்கப்பட்டது. பின்பு அதற்கு மீண்டும் 51வது கூட்டத்தொடரிலே கொடுக்கப்பட்டு காலம், அதனுடைய கால நிறைவுக்கு வரும் பொழுது ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ரிப்போர்ட் ஒன்று அந்த சபையிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இப்போ இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செஷன் தமிழர்களை பொறுத்தளவில்லை. ஆனால் இங்கே நீங்கள் குறிப்பிடுவதை போல் பல சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே நடைபெற்று முடிந்த அந்த பாராளுமன்ற எலெக்ஷன், அதிலே வடகிழக்கிலே JVP-யினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் அவர்களுக்கு இடையில் இருந்த இழுபறி காரணமாக எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அவர்களை JVP-யை நோக்கி சென்றதால் அங்கே வடக்கு கிழக்கிலே அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்தபடியால் நாங்கள் அதன் பின்பு ஐநாவில் நடைபெற்ற செஷனிலே பல நாடுகளை சந்தித்து கதைக்கும் பொழுது, இன்க்ளூடிங் குரூப் நாடுகளை சந்தித்து கதைக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே இந்த முறை தமிழ் மக்கள் சிங்கள கட்சி ஒன்றுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அது மிகவும் ஒரு சேலஞ்சாக உங்களுக்கு இருக்க போகுது என்று சொன்னால், வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களிலிருந்தே இந்த வாக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அது மிகவும் ஒரு சேலஞ்சாக இருக்கும் உங்களுக்கு என்று. அதை நாங்கள் தொடர்ச்சியாகவே பார்த்து வருகின்றோம் என்று சொன்னால், இன்க்ளூடிங் UK அவர்களும் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்கள் என்ற ஒரு சிங்கள கட்சியை தேர்வு செய்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்துக்கு கால நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அங்கே கிடைத்தபடியால். ஆகவே இந்த வரப்போகும் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன் செப்டம்பர், நாங்கள் தொடர்ச்சியாகவே தானிய தமிழர் பேரவையை போன்றவையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஓஸ்லெப் என்ற மெக்கானிசம் செட்டப் பண்ணின பின்பு பல ஆதாரங்களை அங்கே கொடுத்து, அது மட்டுமல்லாது அவர்களிடம் இருந்த ஆதாரங்களையும் அவர்கள் அந்த ஃபைல்ஸ்களை ப்ரிப்பேர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸுக்காக அதை தயார் செய்து வரும் பொழுது, இந்த செப்டம்பரில் இலங்கை அரசாங்கத்தை ICCக்கு அல்லது ICJக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று நாடுகளுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைமை, அவர்கள் தாங்கள் புதிதாக ஒரு அரசாங்கம் அங்கே
வந்திருக்கின்றோம். எங்களுக்கும் பழைய அரசாங்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எங்களுக்கும் கால நேரம் வேணும் என்ற முறையிலே நாடுகளுடன் அணுகி அதை அவர்கள் மிகவும் தந்திரமாக செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த செஷன் என்றது எங்களுக்கு மிகவும் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்க போன்றது. இதில் தாயகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் அல்லது தாயகத்தின் தற்போதைய சூழ்நிலை தொடர்பான பல தெளிவுபடுத்தல்கள் இடம்பெறுகின்றன. அண்மையிலே செம்மணி பகுதிக்கு சென்று வந்த மனித உரிமைகள் ஆணையாளரும் சில விடயங்களை நேரடியாக பார்த்திருக்கின்றார். அவ்வாறான சூழ்நிலையிலும் கூட ஐக்கிய நாடுகள் சபையின் ஏற்பாட்டில் அல்லது நிகழ்ச்சி நிரலில் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பாகவோ அல்லது சர்வதேச விசாரணை ஒன்றை கோருகின்ற முகாந்திரம் தொடர்பாகவோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை தொடர்பான விடயங்களை கையாள்வது தொடர்பிலோ எந்த ஒரு விடயங்களும் முக்கியம் பெறவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உங்களுக்கு தெரியும், ஐநா ஆணையாளர் இலங்கைக்கு சென்றது நான் முன்பு கூட குறிப்பிட்டிருந்திருக்கின்றேன். அது மிகவும் ரகசியமாக இலங்கை அரசாங்கம் அவரை அங்கே வர சொல்லி இருந்தது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இது அல்லது சிவில் அமைப்புகளுக்கு தெரியாமல் ஒரு சிலருடன் கதைத்து அவர் அந்த போவதற்கான முடிவு எடுத்திருந்த பொழுதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். முதல் போகக்கூடாது, போனால் ஏனென்றால் இந்த இலங்கையிலே நடந்து முடிந்த எலெக்ஷன் இந்த செப்டம்பர் செஷனுக்கு முதல் அவர் அங்கே போனால் என்ன ஆபத்துக்கள் வரும் என்பதை உணர்ந்து பல சிவில் அமைப்புகளும் நாங்களும் அந்த அழுத்தங்களை கொடுத்திருந்தோம். ஏனென்று சொன்னால் இதை இவர்கள் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையில் இருந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு அல்லது ஒரு கலப்பு பொறிமுறைக்கு இவர்கள் நிச்சயமாக இழுத்து செல்வார்கள் என்ற ஒரு ஆபத்து எங்களுக்கு தெரிந்தது. ஆகவே அந்த ஐநா ஆணையாளர் அங்கே செல்லும் பொழுது நாங்கள் அவரை முதல் போக வேண்டாம் என்று சொல்லியிருந்தோம். அங்கு சென்றிருந்தார். செல்வதாக முடிவெடுத்த பின்புதான் அங்கே நாங்கள் அவரை செம்மணி போன்ற பிரதேசங்களுக்கு நிச்சயமாக போய் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தோம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது இந்த ஓஸ்லப் என்று சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம் 2001 to 2011 அந்த எல்எல்ஆர்சி பீரியட்டுக்குள் தான் அவர்களுடைய வேலைகளை செய்து வரும் பொழுது அதிலிருந்து அவர்களை 95 அதற்கு முன்பு அவரை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். அவர் அங்கே சென்றிருந்தார். ஆனால் அங்கே சென்றும் பல பாதிக்கப்பட்ட உறவுகள் அல்லது அந்த தாய்மார்களை கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையிலும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடிய பின்பும் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்பும் பிறகு யாழ்ப்பாணம் சென்று அந்த செம்மணி புதைகுழியை பார்த்த பின்பும் அங்கே பல சந்திப்புகளை ஏற்படுத்திய பின்பும் இறுதியில் அவர் தன்னுடைய அந்த பயணத்தின் கடைசியிலே அவர் சொன்ன விஷயம், அதாவது ஒரு இலங்கையையும் சேர்த்து ஒரு கலப்பு பொறிமுறை ஒன்றைத்தான் உருவாக்க வேணும் என்ற ஒரு முறையிலே அவருடைய அந்த உரை இருந்தது. அது மிகவும் எங்களுக்கு ஒரு அதிருப்தியா இருந்தது. ஏனென்று சொன்னால் முன்பு உங்களுக்கு தெரியும், பிரின்ஸ் ஆயிட் அவர் ஐநா ஆணையாளராக இருக்கும் பொழுது கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், இலங்கையில் அதாவது நடந்த கிரைம்ஸ் ஒரு சர்வதேச குற்றம், ஒரு பாரியள ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சர்வதேச தளத்திலே தான் அங்கே நடைபெற வேண்டும். ஆகவே அதன் பின்புதான் இந்த ஓஸ்லப் என்ற ஒரு மெக்கானிசம் செட்டப் பண்ணப்பட்டது. இவர் அந்த ஐநா ஆணையாளர் அங்கே செல்லும் முன்பு கூட அவர்களுக்கிடையில் கூட பல வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அங்கே செல்ல வேண்டாம் என்று சொல்லி தற்சமயம். ஆனால் அவர் அங்கே சென்று அவருடைய அந்த இறுதி சந்திப்பில் இதை குறிப்பிட்டிருந்தார். இது மிகவும் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். என்னென்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாகவே தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு வந்திருக்கின்றது. பல கொமிஷன்கள் அங்கே அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த கொமிஷன் இன்குவாரிஸ்கள் கூட பலதுகள் அங்கே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு கூட அந்த இலங்கை அரசாங்கம் அப்பொழுது நான் நினைக்கின்றேன் மைத்ரி ரணில் இருந்த காலத்திலே அவர்கள் கூட அந்த காலத்திலே நாங்கள் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று சொல்லி புஷ் பண்ணி கொண்டு வரும் பொழுது முதல் தடவையாக ஐநாவிலே ஒரு நாடு தாங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவதாக கூறி ஒரு கலப்பு பொறிமுறைக்கு ஒரு ஹைபிரிட் மெக்கானிசத்துக்கு ஓம் என்று சொல்லி கூட அதை செய்யவில்லை. ஆகவே அதன் பின்புதான் இந்த ஓஸ்லப் என்ற ஒரு மெக்கானிசம் மெல்ல மெல்லமாக நகர்த்தப்பட்டு இந்த மெக்கானிசம் உருவாக்கப்பட்டு அது ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் மெக்கானிசம் ஃபைல்ஸ்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருகின்றது. ஆகவே இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஐநா ஆணையாளரின் அந்த விசிட் அங்கே அவர் சென்று ஈவன் செம்மணி அந்த மனித புதைகுழிகளை பார்த்த பின்பு கூட
ஒரு ஹைபிரிட் என்ற பதத்திலே அவர் அங்கே அந்த கதைகளை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது நடந்த பல சந்திப்புகளில் கூட அந்த சிவில் அமைப்புகளோடு சந்திக்கும் பொழுது கூட சில இடங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் சொல்லுகிறோம், பல சந்தர்ப்பங்கள் இலங்கை அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டும் பல கமிஷன்கள் அங்கே ஃபெயில் பண்ணப்பட்டும் இன்று இதை ஒரு சர்வதேச ஒரு நீதி பொறுமுறைக்கு பேரப்படுத்த வேணும் என்பதை தான் நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஆகவே அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயம் இங்கே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ அவர்கள் வெளியிடும் பொழுது அதை பார்த்திருந்தோம். அதிலே கூட அவர்கள் அந்த ஹைபிரிட் என்ற ஒரு பதத்தை பாவித்திருந்தார்கள். பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் கம்யூனிட்டியால் எலெக்ட் பண்ணப்பட்ட அந்த தமிழரசு கட்சி எதற்காக அந்த ஹைபிரிட் மெக்கானிசம் என்ற ஒரு அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் குறிப்பிட்டிருந்தார். இது மிகவும் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது திட்டமிட்டுத்தான் இது நடைபெறுகின்றதா, அல்லது இது ஏன் அந்த மேனிஃபெஸ்டோலை கொண்டு வந்து அதை போடப்பட்டிருக்கின்றது? இன்று இவ்வளவு வேலை திட்டங்களை, உங்களுக்கு தெரியும், இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸை எடுத்தீர்களாக இருந்தால் இதை முதலாக டயஸ்பரா தான் இதை கையில் எடுத்தது. தமிழரசு கட்சியோ அல்லது தாயகத்தில் இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அல்ல. இது டயஸ்பரா, புலம்பெயர்ந்து வாழும் மக்கள், அந்த மக்களை சார்ந்த அமைப்புகள் 2009ஆம் ஆண்டு அங்கே அந்த போரை நிறுத்துமாறு பல போராட்டங்களை செய்து அதன் முடியவில்லை. அதன் பின்பு பிரித்தானியாவிலே பாராளுமன்ற சதுக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸ். ஆகவே அந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸை டயஸ்பரா நாங்கள் இதை நகர்த்தி செல்லும் பொழுது இது ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேணும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொண்டு வரும் பொழுது என்னத்துக்காக அந்த ஹைபிரிட் என்ற ஒரு பதம் அங்கே அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் பாவிக்கப்பட்டிருந்த தெரியவில்லை. இதுவும் ஒரு கேள்வியாக எங்கள் புலம்பெயர்ந்து வாழும் அமைப்புகளுடைய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்த புறம் இந்த ஐநா ஆணையாளரின் இந்த விசிட், அவர் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அந்த இறுதியில் சொன்ன அந்த ஒரு ஹைபிரிட் போன்ற பதம் மிகவும் ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக, உங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டு எங்களுக்கு அந்த கோ குரூப், அது மட்டுமல்லாது நாங்கள் ஐநாவை ஆணையாளரின் அலுவலகத்தை சந்திக்கும் பொழுதும் கூட அவர்கள் எங்களுக்கு குறிப்பிடுவோம், இந்த ரெசல்யூஷன் இதற்கு மேல் நகர முடியாது. ஏனென்று சொன்னால் சர்வதேச தளங்களிலே பல நாடுகளிலே பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த இலங்கை சார்பான விஷயத்தை நாங்கள் இதற்கு மேல் கொன்று செல்ல முடியாது என்று சொல்லி. ஆனால் நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி, இல்லை, உங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்கின்றது, இதை நீங்கள் இன்னும் நகர்த்தி செல்லலாம் என்றுதான் அந்த 2021ஆம் ஆண்டு அந்த புது ரெசல்யூஷன் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே அந்த செஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு செஷன். என்ன எங்களுடைய அந்த ஐநா ஆணையாளர் அப்படி குறிப்பிட்டாலும் கூட நாங்கள் இதை ஒரு ஐசிஜே அல்லது ஐசிசி இது போன்ற இந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷன் மெக்கானிசத்துக்கு இதை ரிஃபர் பண்ண வேணும் இந்த செப்டம்பரில் என்றுதான் தொடர்ச்சியாக பிரித்தானிய தமிழர் பேரவை வேலை செய்து வருகின்றது. நீங்கள் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடு அல்லது அவர்களுடைய ஒரு முக்கிய அறிக்கை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அவர்கள் கடந்த காலங்களிலும் இணை அனுசரணையை கோரியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதனை நீங்கள் ஒரு பாதகமாக பார்க்கின்றீர்களா, அல்லது அவர்களுடைய கருத்து சர்வதேச ரீதியாக இந்த இணை அனுசரணை அல்லது மீண்டும் காலக்கெடு வழங்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்புகிறீர்கள்? ஆமாம், அண்மையிலே கூட தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள், நான் நினைக்கின்றேன், பிரித்தானியாவிலே வந்திருந்த பொழுது பிரித்தானியாவினுடைய அந்த எஃப்சிஓ ஆஃபீஸிலே ஒரு சந்திப்பு நடைபெற்ற கேள்விப்பட்டிருந்தோம். அதில் கூட அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், ஒரு சிம்பிள் ரோல் ஓவர் ஆகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு போவதாக குறிப்பிட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருந்தோம். அது மட்டுமல்லாது அந்த ஓஸ்லாப் மெக்கானிசத்தை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவது. இப்போ நாங்கள் சொல்லுகின்றோம் என்னென்று சொன்னால், ஒரு தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், இது இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸ் என்று சொல்றது யாருக்காக? அந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக. ஆகவே ஒரு சர்வதேச நாடுகளை நீங்கள் சந்திக்கும் முன்பு, ஒரு சர்வதேச தாயகத்தில் இருந்து வந்து, அதாவது குறிப்பாக பிரித்தானியா இந்த ரெசல்யூஷனுடைய பென் ஹோல்டர், அவர்களை நீங்கள் சந்திக்க முன்பு அந்த தாயகத்திலே இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், காணாமல் போன அம்மாக்களின் அந்த சங்கமாக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம்,
இது ஒரு அவர்களை நீங்கள் ஒன்று கூட்டி சந்தித்து அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை நீங்கள் கதைத்து விட்டுத்தான் நீங்கள் நாடுகளை என்கேஜ் பண்ண வேண்டும். ஆனால் இங்கே அப்படி நடைபெறவில்லை. இங்கே இதுதான் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகின்றது. இது எங்களுக்கு மிகவும் ஒரு சாபக்கேடு. ஏனென்று சொன்னால் இதுதான் எங்களுடைய அந்த சர்வதேச நாடுகளும் அந்த பிரித்தாளும் தன்மையை வைத்துக்கொண்டு மிகவும் கவனமாக கையாளுகின்றார்கள். இவர்களும் பார்த்தீர்களாக என்று சொன்னால் ஓகே, அந்த ஒரு கோ குரூப் சொல்லுது என்று சொன்னால் இனி ஒரு ரெசல்யூஷன் வந்து இதுக்கு மேலே கொண்டு போய் இயலாது அல்லது ரோல் ஓவர் என்று சொன்னால் அதை விழுங்கி போட்டு வருவார்கள், வந்துட்டு இனி இதுக்கு மேலே செல்ல முடியாது. இது 2021ஆம் ஆண்டு நான் முன்பு குறிப்பிட்டது போல நாங்கள் சேலஞ்ச் பண்ணி அதை செய்து காட்டியிருந்தோம். ஆகவே அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுடன் சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் தொடர்ச்சியாகவே என்று குறிப்பிட்டு வருகின்றார்கள். தாயத்திலிருந்து பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஹை கமிஷனர் விசிட் பண்ண பின்பு பல அறிக்கைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிவில் அமைப்புகளினூடாகவும் அல்லது புலம்பெயர்ந்து வாழும் அமைப்புகளின் இருக்கும் அமைப்புகளினூடாக பெறப்பட்ட அந்த அறிக்கைகள். ஆகவே அந்த அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்திக்காமல் நீங்கள் வந்து இந்த நாடுகளை சந்தித்தால் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். ஆகவே அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றது ஓஸ்லாப் மெக்கானிசத்தை அப்படியே சுமந்திரன், அதாவது FCDO-உடனான பிரித்தானியாவில் இடம்பெற்ற சுமந்திரனின் சந்திப்பு ஒட்டுமொத்தத்தில் ஐநா செயற்பாடுகள் அல்லது ஈழத்தமிழர்களின் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ஆபத்தான சந்திப்பு என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் அதாவது நிச்சயமாக ஒரு ஆபத்தான சந்திப்பாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னால் இதே பிரித்தானியா வந்து 2021ஆம் ஆண்டு அந்த புது ரெசல்யூஷன் கொண்டு வர முன்பு கூட மிகவும் கடினம் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். 2020ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு காமன் ப்ரொபோசல் ஒன்றை தாயகத்தில் இருக்கும் அமைப்புகள், அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள், அதே போல் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகள் இருக்க அமைப்புகள் எல்லாரையும் ஒன்று கூற்றி எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்றதை காட்டுவதற்காக ஒரு காமன் ப்ரொபோசலை ஏற்பாடு செய்து அதற்கான சந்திப்புகள் ஏற்படுகின்ற போது ICC அல்லது அந்த இன்டர்நேஷனல் ப்ராசிக்யூஷன்ஸ் மெக்கானிசம் செயல்படான்னு சொல்லி போட்டு அந்த சந்திப்பில் இருந்து சுமந்திரன் நீங்கி சென்று, அன்னைக்கு அந்த சந்திப்பில் சுமந்திரன் சாணக்கியர் போன்றிருந்தனர், அவர்கள் விலகி சென்று பின்பு நான் நினைக்கின்றேன் அவர் அங்கே சென்று கஜேந்திரோமேன் மற்றது நான் நினைக்கின்றேன் இன்னொரு தமிழரசுக்கு அந்த நேரம் TNL இருந்த இன்னொரு உறுப்பினர்களுடன் சேர்ந்து இன்னொரு லெட்டரை அனுப்பியிருந்தார். நாங்கள் ஜனவரி மாதம் இந்த லெட்டரை தயாரித்து எல்லாருமாக சேர்ந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஐநா ஆணையாளருக்கு அனுப்பிவிட்டோம். அனுப்பிய பின்பு இவர்கள் நான் நினைக்கின்றேன் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த லெட்டரை அனுப்பியிருந்தார்கள். அவை அந்த கடிதம் அவரை சென்ற பின்பு, அந்த 5ஆம் தேதி கடிதம் சென்ற பின்பு தான் பிறகு எங்களுக்கு இடையிலே பல சந்திப்புகள் நடைபெற்றது. கோ குரூப் போன்ற நாடுகளுக்கு இடையிலே பல சந்திப்புகள் நடைபெற்றது. அதே போன்று இன்றும் அதற்கான ஒரு காமன் ப்ரொபோசல் ஒன்றை தயாரித்து வருகின்றோம். தாயகத்தில் இருக்கும் அமைப்புகள், இங்கே இருக்கும் அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஓஸ்லாப் மெக்கானிசத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதே நேரத்திலே தொடர்ச்சியாகவே உங்களுக்கு தெரியும், கடந்த ரெசல்யூஷன்ல இந்த ஓஸ்லாப் மெக்கானிசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது பல நாடுகள் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தன. இந்த ஐநா வந்து இந்த மெக்கானிசத்துக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுகிறார்கள் நிதியை என்று சொல்லி, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி. அப்புறம் இந்த 2 முறை எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து அவர்கள் காம்ப்ரஹென்சிவான ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்கின்றார்கள். அதிலிருந்து இன்னொரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் மெக்கானிசத்தை நாங்கள் இங்கே செட்டப் பண்ணாவிட்டால் இங்கே என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கின்றது எங்களுக்கு என்ன சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த மெக்கானிசத்தை ரினியூ பண்ணும் பொழுது அதுக்கான ஃபண்ட் ஒன்று தேவை. அந்த ஃபண்ட் வந்து UN செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து தான் அந்த ஃபண்ட் அதுக்காக அலோகேட் பண்ணப்படும். அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் அங்கே கொண்டு வர வேண்டும். ஆகவே அதுக்கும் அவர்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள். இப்போ நாங்கள் சொல்லுகின்றோம், ஓஸ்லாப் மெக்கானிசத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அதே நேரத்தில் இந்த முறை இதை நீங்கள் ஒரு ICJ அல்லது ICC போன்ற ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன் மெக்கானிசத்துக்கு இதை நீங்கள் ரிஃபர் பண்ண வேணும். அதுக்கு நாங்கள் ICJக்கு நாங்கள் பல நாடுகளை சந்தித்து வருகின்றோம். ஆப்பிரிக்க நாடுகள், அது மட்டுமல்ல பல நாடுகளை சந்தித்து கதைத்து வருகின்றோம் கடந்த 2 செஷன்களில். இதில் இன்னொரு சந்தேகம் எழுகின்றது சுரா. இவ்வருடம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி
இலங்கையிலே FCDOயினுடைய இந்தியா மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துக்கு பொறுப்பான இயக்குநராக இருக்கக்கூடிய பொன் மெல்லர் அவர்களையும் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரையும் சுமந்திரன் அவர்கள் சந்தித்ததுடன் செப்டம்பர் மாதம் அளவில் ஐநாவிலே வர இருக்கின்ற இலங்கை தொடர்பான நிலைப்பாடில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவினை இட்டிருந்தார். இங்க ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. ஐநா விவகாரங்களை அல்லது சர்வதேச ரீதியான விவகாரங்களை கையாளுகின்ற போது உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி கால பகுதியிலும் சுமந்திரன் தான் சார்ந்த ஒரு சட்டத்தரணியுடன் தான் ஐநாவிலே அந்த விவகாரங்களை கையாண்டார். இப்போது தனியாக கையாளுகின்றார். இதில் என்ன விடயம் ரகசியமாக இருக்கின்றது? தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திக்க வேண்டும் என்று பிரித்தானியாவிலே ஜனநாயகம் கூறுகின்ற பிரித்தானியாவிலே ஒரு மரபில்லையா, அல்லது அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடன் கதைப்பதற்கு முடியாமல் இருக்கின்றதா FCDO, அல்லது அதனை தடுத்து இந்த விவகாரங்களை சுமந்திரன் கையாளுகின்றாரா? யாருக்காக சுமந்திரன் இந்த சதி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்? நிச்சயமா நீங்கள் குறிப்பிடுவது போல் இது ஒரு தனி மனிதருடைய செயற்பாடாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால், அண்மையிலே அந்த செம்மணி சம்பந்தமாக ஒரு கடிதம் ஒன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். JVP, அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதம் சம்பந்தமாக கூட நாங்கள் பல நாடாளுமன்ற தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கதைக்கும் பொழுது அவர்கள் சொல்லியிருந்தால் இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி. ஆகவே அந்த ஐநாவில் நடைபெறும் அந்த ஐநா சம்பந்தமான விஷயங்கள் அங்கே எல்லா தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கதைப்பதாக தெரியவில்லை. ஆகவே தாங்களாகவே தன்னிச்சையாகவே ஒரு தனி மனிதராக சென்று இந்த சந்திப்புகளை ஏற்படுத்துவது எப்போதாவது நீங்கள் காட்டுங்கள். ஒரு ஐநா சம்பந்தமாக அல்லது ஒரு UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே தமிழ் மக்கள் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் வரும் பொழுது தமிழரசு கட்சி அல்லது முன்பு TNA இருந்தவர்கள் ஒன்றாக சென்று தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்றதை கதைத்திருக்கின்றார்களா என்று பார்த்தீர்களா என்றால் முக்கியமான காலகட்டங்களில் இல்லை. சுமந்திரன் மட்டும்தான் செல்கின்றார். ஏன் 2021 அந்த ரெசல்யூஷன் வரும் பொழுது கூட நான் அந்த காமன் ப்ரொபோசல் சைன் பண்ணுவதற்காக சம்பந்தரையாவுக்கு கோல் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் சைன் பண்ண வேணும் என்று சொல்லி கதைக்கும் பொழுது கூட அது அங்கே இக்னோர் பண்ணப்பட்டிருந்தது. ஆகவே இங்கே நீங்கள் குறிப்பிடுவது போல் அந்த மார்ச் மாதத்தில் நடந்த அந்த சந்திப்பாக இருக்கலாம், அல்லது தற்பொழுது நடக்கும் சந்திப்புகளாக இருக்கலாம். அங்கே இருக்கும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாது என்று சொன்னால் அதை நீங்கள் எப்படி எடுப்பது? இது ஒரு தனி மனிதர் தானாகவே சென்று சந்திப்பதுதான் அங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு. இதுதான் எங்களுடைய அந்த தமிழ் மக்களுடைய ஒரு ஃபெயிலியர் அல்லது ஒரு சாபக்கேடு. இது என்ன மாற்றப்படவில்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீர்களா இருந்தால், நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது ஒரு ஐநா சம்பந்தமான விஷயம் ஒன்று வரும் பொழுது, அல்லது ஒரு முக்கியமான ஒரு தமிழ் மக்கள் சார்பான ஒரு முடிவு ஒன்று வரும் பொழுது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் எல்லாருமாக கலந்துரையாடுவோம், எங்களுக்கு அதை பகிர்வோம். அங்கே இருக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓசலப் என்றால் என்னென்று கூட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். இது மிகவும் கவலையான விஷயம். அந்த மக்கள் யார் அவர்களை தெரிவு செய்கின்றார்கள்? ஆகவே இந்த சந்திப்புகள் மிகவும் ஒரு டேஞ்சரான ஒரு சந்திப்பு. இது இப்படியான சந்திப்புகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை யார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், தாயகத்தில் இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள், காணாமல் போன உறவுகளாக இருக்கலாம், அல்லது அந்த எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த உறவுகளை தேடி அவர்களால் இதை அடித்து தடுத்து நிறுத்த வேண்டும். சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். எங்கள் சார்பாக இவர்கள் ரீப்ரசன்ட் பண்ண முடியாது, அல்லது இவர்கள் எங்களோட கன்சல்ட் பண்றே இல்லை. இந்த விஷயத்தை அங்கே இருக்கும் குரூப்புகளுடன் சந்தித்து அவர்கள் அதை சொல்ல வேண்டும். சொல்லி அல்லது ஐநா ஆணையாளருக்கும் அதை சொல்ல போகணும். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்தால், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாத அளவில் தான் இருக்கிறது என்று சுமந்திரன் தான் நினைத்ததை செய்கின்றார். கடந்த காலத்திலும் அவ்வாறு இருந்தார். அவர் இன்று தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவில் மக்களால் வெளியேற்றப்பட்டார், நாடாளுமன்ற தேர்தலில் வெளியேற்றப்பட்டார். ஆனால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் சர்வதேச நாடுகளில் அரசியலிருந்து ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியாவில் பல பிரதமர்கள் தங்களுடைய தோல்விகளை அடுத்து விலகி இருக்கிறார்கள். ஆனால் அதே நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்கள் இப்போது நிராகரிக்கப்பட்ட ஒருவர் பின்கதவால் பொதுச் செயலாளர் ஆகின்றார், அவரை கூப்பிட்டு கதைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியே இந்த புலம்பெயர்ந்த நாடுகள் பிரித்தானியாவிலே நாங்கள் லேபரோடு வேலை செய்கிறோம், நாங்கள் கன்சர்வேட்டிவோட வேலை செய்கிறோம் என்று வரி அறிக்கை விடுகிறவர்கள் என்ன செய்கிறார்?
நிச்சயமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழ் நாங்கள் அந்த எண்ணத்துக்காக இவர்களை கூப்பிட்டு சந்திக்கின்றார்கள். ஆரம்பத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஐநாக்கு அழைத்து வாருங்கள், நாங்கள் அவர்களை சந்திக்கின்றோம் என்றுதான் கேட்டிருந்தார்கள். ஆனால் இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த கட்சி அல்லது அங்கே இருக்கும் மக்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும், எதற்காக இது நடைபெறுகின்றது என்று சொல்லி. இங்கே இல்லை, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது குறை சொல்லுவதா அல்லது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பிரித்தானிய மக்கள் மீது குறை சொல்வதா? பிரித்தானிய மக்கள் வாக்களிக்கின்ற போது அல்ல அந்த அரசுகளோடு பல பணிகளில் தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒருவரை சந்திப்பதற்கு அந்த அரசு எப்படி அனுமதிக்கின்றது? இது நீங்கள் இந்த FCDOன்றது ஒரு பியூரோக்ராட்ஸ், அங்கே நீங்க பார்த்தீர்களா இருந்தால் அவர்கள் இந்த பிரித்தாளும் தன்மை எது அவர்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் என்றதை பார்த்து அவரோடு யார் சென்றிருக்கின்றார்? இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் சென்றிருக்கின்றார். பிரித்தானிய தூதுவர் யார் என்கிற இருக்கின்றார்? பிரித்தானிய அரசின் பிரதிநிதியாக இலங்கையில் இருக்கின்றார். இல்ல, பிரித்தானிய தூதுவர் அந்த காமன்வெல்த் ஆபீஸுக்கு கீழே தான் வருகின்றது. ஆகவே அவர் அந்த அலுவலகத்தில் தான் அவர் இருப்பார். இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடுவது போல் இந்த நாட்டிலே தமிழ் ஸ்போலேவராக இருக்கலாம் அல்லது அந்த பார்ட்டி சப்போர்ட்டிங் குரூப்பாக இருக்கலாம். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய அழுத்தங்களை தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றோம். இருந்தாலும் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்ற டிபேட்டாக இருக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று இருக்கின்றது. ஆனால் இந்த FCDOவாக இருக்கலாம் அல்லது தாயகத்திலே இருக்கின்ற அந்த எம்பாசடர்ஸாக இருக்கலாம், பிரித்தானிய எம்பாசடர்ஸாக இருக்கலாம், அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், மக்களுக்கும் அல்லது சிவில் அமைப்புகளுக்கும் அங்கே உள்ள ஆக்டிவிஸ்டுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலே பல வேறுபாடுகள் இருக்கின்றன, அல்லது அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அவரை கூப்பிட்டு சந்திக்கிறார் என்று சொன்னால் அவரை கூப்பிட்டு சந்திக்கிறதுக்காக அவர்களுடன் தொடர்பு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கின்றது. பிரித்தானியா மிக பெரிதான ஒரு பங்களிப்பை வழங்கப் போகின்றது. தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரித்தானிய தூதரகத்தில் அழைத்து சந்தித்திருந்தால் ஒரு பொருட்டல்ல. ஆனால் இது ஏதோ தனிப்பட்ட ரீதியில் தனிப்பட்ட குடும்ப விவகாரம் மட்டும் போன்று அந்த விவகாரத்துக்கு எதிர்நிலையோடு இருக்கக்கூடிய சுமந்திரனோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிரித்தானியாவும் இதில் சதி செய்கின்றது தானே. பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களின் வாக்குகளை பெற்று வந்த லேபர் அரசும் இந்த சதியில் உடன் பங்காளர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா? நிச்சயமா நாங்கள் இது சம்பந்தமாக அவருடைய செய்தியை பார்த்த பின்பு நாங்கள் அந்த FCDO சந்திப்பை கேட்டிருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிடுவது போல் அவர்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை கூப்பிட்டு நீங்கள் அந்த மக்கள் சார்பாக கலைப்பது பிழை என்ற விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய பக்கத்திலிருந்து அதை எடுத்து சென்றாலும் மற்றவர்களும் இதை எடுத்து கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மக்களும் அதை விரும்பவில்லை. நீங்கள் குறிப்பிடுவது போல் அது எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இப்படியான அழுத்தங்களை கொடுத்தாலும் இந்த அரசாங்கங்கள் இதைத்தான் செய்து வருகின்றன. இந்த இனிவரும் காலங்களிலே நாங்கள் இப்படியான விஷயங்களை அவர்கள் முன் எடுத்து செல்வதாக இருக்கின்றோம். அதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன, சந்திப்புக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன. இது ஒரு உண்மைக்கு நிச்சயமாக நான் முன்பு குறிப்பிட்டது போல் ஒரு சாபக்கேடு தான். ஏனென்று சொன்னால் இன்று அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றதை அந்த மக்கள் குறிப்பிட வேண்டும். நான் முன்பு குறிப்பிட்டது போல் அது நடைபெறவில்லை. இவர் தானாக வருகின்றார், இங்கே சந்திக்கிறார், சந்தித்து எக்ஸாலத்திலே அந்த பதவியை போடுகின்றார். போட்டுவிட்டு ஒரு நான் என்ற விஷயம்தான், நான் என்ற விஷயம்தான் இங்கே முன்னுக்கு நிற்கின்றது. அப்படியே ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் புலம்பெயர்ந்த நாடுகள் அல்லது சர்வதேச நாடுகள் சுமந்திரனிடம் மட்டும் பேசிவிட்டால் போதும் என்று நினைக்கின்றதா? இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் அல்லது மக்கள் வாக்களித்து தெரிவு செய்த அமைப்புகளை எல்லாம் ஜனநாயகம் பேசி டேவிட் கெமரோன் தன்னுடைய பதவியில் ஒரு சறுக்கல் வந்தவுடன் பதவி விலகுகின்ற ஒரு மரபு இருக்கக்கூடிய பிரித்தானியா அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு அனைத்து விடயங்களிலும் தூக்கி எறியப்பட்டு இன்று ஒரு பின்கதவால் அந்த கட்சியின் யாப்பு என்று கூறுகின்ற ஒரு பதத்தை வைத்துக்கொண்டு பொதுச் செயலாளர் ஆகியவரை அங்கீகரிக்கிறது என்றால் அந்த பிரித்தானிய அரசு அல்லது பிரித்தானிய அரச கட்டமைப்பு ஈழத்தமிழர்களை ஏறி மிதிக்கின்றதா? இல்லை, நாங்கள் இப்போ நீங்கள் சொல்லுவது போல் ஒட்டுமொத்தமாக அப்படி எடுக்க முடியாது. என்னென்று சொன்னால் நான் உங்களுக்கு மீண்டும் ஒன்றை குறிப்பிடுகின்றேன். இதே சுமந்திரன் தான் 2021 புது ரெசல்யூஷன் கொண்டு வர இயலாது, எனி கஷ்டம் என்று சொன்னவர். அப்படி இருந்து நாங்கள் எங்களுக்கு பிரித்தானியாவில் இருந்த அந்த அரசியல் பலம், அரசியல் அழுத்தங்கள், அதன் ஊடாகத்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆகவே இவர்கள்
உதாரணத்துக்கு சொல்லுகின்றனே, நானும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் ஐநாவிலேயே தொடர்ச்சியாக வேலை செய்து வருவதால் இவர்கள் ஒரே தரத்தில் அந்த கோ குரூப்பை மீட் பண்ணி போட்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு போவார்கள் ஒழிய, நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் அங்கே ஒரு சட்டத்தரணியை கொண்டு வந்திருந்தார், அவரை நான் சந்திச்சிருந்தேன். அவர்களெல்லாம் அந்த புத்தகத்தை பின்னிட்ட நாட்களில் 5 மாணவர் கடத்தல் விவகாரத்தில் கடத்தப்பட்ட ரியல் அட்மிரல் வசந்த கருணாகுடைக்கு ஆதரவாக பிணை மனு கோரி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இவர் அழைத்து வந்த அதே சட்டத்தரணி. அது ஆங்கில பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருந்தது. இவர் 2014-15 ஆண்டு காலப்பகுதியில் யாரை அழைத்து வந்து ஒரு திட்ட வரைவை வரையலாம் ஈழத்தமிழர்களது சார்பாக என்று முடிவெடுத்தாரோ அவர் பின்னிட்ட நாட்களில் தமிழர்களுக்கு சார்பான, தமிழர்களுக்கு ஆபத்தான ஒரு வழக்கில் எதிராளிக்கு சார்பாக ஆஜராகியிருந்தார். மிகவும் முக்கியமான விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அது மிகவும் இதுதான். இவர்கள் அந்த காசுக்காக, அதாவது அவர் அதுக்கு காசு கொடுக்கும் பொழுது அங்கே வேலை செய்ய, இதான் இங்கே வித்தியாசம் இருக்கும். என்னென்றால் இந்த வழக்கறிஞர்கள் இருப்பதில் தான் பிரச்சனை. என்னென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட அந்த நிரான் அங்கில்டன் இந்த ரெசல்யூஷன் சார்பாக வேலை செய்து விட்டு பின்பு தமிழ் மக்களை கொண்டொழித்தவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ரீதரன் அந்த காலப்பகுதியிலே உங்கள் தரப்பாக அழைத்து வருகின்றீர்கள். ஆனால் ஸ்ரீதரனை இவர்கள் கண்டவுடன் ஸ்ரீதரனோடு உரையாடுவதில்லை, ஸ்ரீதரனை அழைத்து செல்வதில்லை. ஸ்ரீதரனை ஒரு வேற்று கிரகத்தில் இருந்து வந்தது போல் ஐநாவில் நடத்தியதையும் உங்கள் அமைப்பினர் அவதானித்திருப்பீர்கள் இல்லையா? நிச்சயமா அந்த நேரம் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி அதனுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்த பொழுதும் கூட, சுமந்திரனும் வந்திருந்தது கூட, ஆனால் சுமந்திரன் அந்த வழக்கறிஞர்கள்லாம் சென்று பல சந்திப்புகளை சந்திப்பார்கள். ஆனால் இவர்களை கூட்டி செல்வதில்லை. வெறும் மக்களாலே, குறிப்பாக அந்த வன்னி மண்ணிலே பல பாதிக்கப்பட்ட உறவுகளால் தெரிவு செய்யப்பட்டவர். இதுதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆகவே இப்படித்தான் இவர்களுடைய அந்த வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருது. இப்போ கூட இந்த லோக்கல் எலெக்ஷன்லேயே மக்கள் இவ்வளவு பெரியொரு பாதிப்பை கொடுத்தும் என்னன்னு திருந்தவில்லை. ஆகவே இங்கே நீங்கள் முன்பு கேட்ட கேள்வி, பிரித்தானியாவிலே எங்களுடைய அழுத்தம், பிரித்தானியாவில் வாழும் மக்கள் அந்த அமைப்புகளுடைய அழுத்தங்கள்லாம் அந்த 2021 ஆண்டு அந்த புது ரெசல்யூஷன் கொண்டு வருவதற்காக வேலை செய்த பொழுது அந்த ரெசல்யூஷனை கொண்டு வரக்கூடியது. அது தமிழரசு கட்சியோ அல்லது இந்த அரசியல் கட்சிகளின் அழுத்தத்தினூடாக வரவில்லை. அது புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலே, குறிப்பாக பிரித்தானியா, கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இருந்த அமைப்புகள் இந்த மக்களினூடாகத்தான் இந்த அழுத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டது. இவர்கள் தொடர்ந்தும் இதை மறக்கின்றார்கள். இப்போ தமிழரசு கட்சி இந்த ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் ஒன்று வரப்போகின்றது, பார்த்தீர்களாயிருந்தால். இல்லை, புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் இருக்கும் அமைப்புகளுடன் நாங்கள் தொடர்புகள் எடுக்க வேணும், அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக வேலை செய்யணும் என்று கேட்டால் இல்லை, தானாக வாரார்கள் சந்திக்க. ஆனால் இவருடைய இந்த சந்திப்பு எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போவதில்லை. ஏனென்று சொன்னால், இவர் அங்கே சென்றிருந்தாலும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ரைட், இந்த முறை நாங்கள் ரோல் ஓவர், இப்படி ஒரு ரெசல்யூஷன் தானே. இவர்கள் இந்த கிரவுண்டில் நின்று வேலை செய்வதில்லை தானே, நாங்களான இந்த கிரவுண்டில் நின்று வேலை செய்வது. ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம் என்னென்று சொன்னால், இந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்பு இப்பயே அங்கே அந்த ஐநாவிலே அந்த ரிப்போர்ட்டுக்கான வரவு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு முன்பு நாங்கள் ஒரு கொமன் ப்ரொபோசல் ஒன்றை தயாரித்து, அதே நேரத்திலே தாயத்தில் இருக்கும் அந்த உறவுகளும் ஒரு கொமன் ப்ரொபோசலை சைன் பண்ணி எங்களுக்கு என்ன தேவை என்பதை ஐநா ஆணையாளருக்கும் கோ குரூப்புகளுக்கு நாங்கள் கொடுத்து, நாங்கள் நாடுகளை சந்தித்து செப்டம்பர் மாதம் என்ன தேவை என்ற ஒரு அழுத்தத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து வர வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். என்று சொன்னால் இவர்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் குறிப்பிடுவது போல் இவர்கள் தங்களுடைய இந்த அணுகுமுறையை மாற்ற வேண்டும். மாற்றாவிட்டால் சர்வதேச நாடுகள் இப்படித்தான் யூஸ் பண்ண போகின்றது, இவரை கூப்பிட்டு சந்தித்து இதைத்தான் செய்ய போகின்றோம் என்று சொல்லுகின்றோம். இதே கோ குரூப்பாக இருக்கலாம், இல்லை இதே FCDO இருக்கலாம். தாயகத்திலே இவரை சந்திக்க முன்பு அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட உறவுகளை கூப்பிட்டு நாங்கள் செப்டம்பர் மாதம் இப்படி ஒரு ரெசல்யூஷனை தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன கதைக்கவில்லை. அப்போ அந்த அழுத்தமும் தாயகத்தில் இருக்கிற அந்த அமைப்புகளாக இருக்கலாம், அந்த அம்மாக்கள் அந்த கோ குரூப்புக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இப்பயே அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான காலப்பகுதி ஈழத்தமிழர்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபையில் ஒரு நெருக்கடி மிக்க காலப்பகுதியில் எழுந்திருக்கக்கூடிய சவால்களும் அதன் பின்னர் ஈழத்தமிழர்களுக்கு காத்திருக்கின்ற ஆபத்துக்களும் என்று மிக முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ச்சியாக
மனித உரிமைகள் சபை தொடர்பாகவும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள், தமிழ் சமூகம் ஓரணியில் எப்படி வேலை செய்யலாம் என்கின்ற பல கருத்துக்களை தொடர்ச்சியாக உங்களிடமிருந்து பெறலாம் என்கின்ற நம்பிக்கையில் தற்போது ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.